இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசத்தோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்து வந்திருப்போம் அப்படின்னா, ஹீரோயினோட ஃபேமிலியோட டிஃபென்ஸ் மேப்பை தில்லி இளவரசர் எடுத்துகிட்டு வந்திருப்பார். யார் மூலமோ திருடிட்டு வந்திருப்பார். வந்துட்டு அதை வச்சு நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் சாமர்த்தியமாக யோசிச்சு இது எங்களோட மேப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ மூலமாக தன்னோட அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி டிஃபென்ஸ் மேப்பை திருடிட்டாங்க, சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். அடுத்து இப்படி பிரச்சனைலாம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரிலாக்ஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளில சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்க வழியில் ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க. அவன் செம்மையை வெளியில் பனி பெயர்னால அதில் தடுமாறி போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனை பார்க்கும்போது இது ரொம்ப பசியில் இருந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் இறக்கப்பட்டு அந்த வழியில் நான் போயிட்டுருப்பாங்க. வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் குடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையன் கொஞ்சம் நல்லாவே கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இருக்கலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு பையனை பார்த்தானா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவன் ரொம்ப அழுவாங்க, சின்ன பையன் தானே, இல்லைன்னா ஹெல்ப் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் அந்த பையன் அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. அழகாக நம்ம ஹீரோயினுக்கு தலை குளிஞ்சு எப்படி தேங்க்ஸ் சொல்லுவாங்களோ அந்த மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இந்தப்பா சாப்பிட அது இதுன்னு சொல்லும்போது இல்லை நான் ஃப்ரீயாக எதுவுமே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பான். சின்ன வயசில் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கான், அதுவும் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்கிறான். அப்படின்றத பார்த்து நம்ம ஹீரோயின் சரிப்பா நீ பார்க்க கஷ்டப்படுற பையமாக இருக்க, நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்படி தங்கியிருக்க இடத்த விசாரிக்கும் போது தான் தெரியும், இந்த ஊர்லேயே ஆர்மியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பசங்க யாராவது அனாதையாக இருந்தாங்கன்னா அவங்கள கூடு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஹோம் மாதிரி வச்சு நடத்தி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்ட ஹீரோயினுக்கு யார் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, சரி வாப்பா உன்னை டேரெக்டாக கூப்பிட்டு போய் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூடயே போவாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா லீ இளவரசர் தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணியிருப்பார் போல இருக்குது. இந்த மாதிரி போரில் இறந்து போயிருப்பாங்களே ஜென்ரல்ஸ், அவங்க ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னா அவங்களோட பசங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்களில் தான் இங்கே வச்சு வளர்த்துட்ருப்பார் போல இருக்குது. வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாரு. படிக்கிறதா இருக்கட்டும், அடுத்த அவங்க சண்டை போடுறது கற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ ஹீரோயின் அங்கே போய் பார்க்கும்போது நம்ம லீ இளவரசர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பையனுக்கு இந்த மாதிரி தான் அடிபட்டிருக்கும் போல இருக்குது. அந்த பையனுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது லீ இளவரசர் மேலே கொஞ்சம் நல்ல மதிப்பு தான் நம்ம ஹீரோயினுக்கு வரும். அந்த டைம் நம்ம லீ இளவரசர் அந்த குழந்தைக்கு மருந்து போட்டுட்ருப்பார்ல, அது ரொம்ப வலிக்கிறதுனால கையே கொடுக்காம ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்குமா. உடனே நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே போயிட்டு ஒரு பெரிச்சம்பழத்தை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளையை டைவர்ட் பண்ணிவிட்டு எப்படியும் மருந்தெல்லாம் போட்டு பத்திரமா பார்த்துக்குவாங்க. இப்படி ஹீரோயின் அந்த பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிறது, கேர் பண்ணிக்கிறது விஷயம் எல்லாமே நம்ம லீ இளவரசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆல்ரெடி பார்த்ததும் நம்ம லீ இளவரசருக்கு ஹீரோயினை பிடிச்சிருச்சு. இல்லை இப்படியெல்லாம் பண்ணி கேராக இருந்தால் பிடிக்காதான் என்ன, ஆனால் ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அப்படியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பேசுவாங்க, நீங்கள் என்ன இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பர்பஸ் தான் ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எதுக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பையனை ரிட்டன் விட்டதுக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், டேலண்ட்டாக இருக்கான், நீங்கள் கரெக்டாக அவனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஆர்மியில் நல்ல பதவிக்கே வருவான், பார்த்து இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ தான் இவருக்கு ஒரு டவுட்டு வரும், இந்த மாதிரி எல்லா பசங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப அப்போனா அவங்களுக்கு உண்மையிலே அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் என்ன ஆகியிருந்திருக்கும், ஃப்ரண்ட் லைனில் போராடுறவங்களுக்காக ஒரு சில சன்மானம் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக போதானே தெரிலையே, இல்லைன்னா இவ்வளோ குழந்தைகள் அனாதையாக இருக்காதுல்ல, மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகள் மட்டும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக விசாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரி நான் அந்த விஷயத்தை விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, ஆனால் அந்த ரெவன்யூ மினிஸ்டர் எப்படியாவது கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரோட பேக்ரவுண்ட்னா செக் பண்ண சொல்லியிருந்திருப்பார்ல. அப்படி செக் பண்ணதில் என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு 9th ரேங்க் ஆஃபீஸராக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நாட்டோட துரோகியான ஈச்சி கூட கூட்டணி போட்டதுனால தான் இந்த அளவுக்கு அதிகமாக பதவி ரைஸ் ஆகிருக்காரு. அது கூடவே சேர்த்து இவர் இத்தனை நாளாக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆர்மிக்கு ஒரு சில
விஷயம்னா அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஆனால் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்றது தெரியுது. நிறைய கரப்ஷன் வேறு பண்ணியிருந்திருக்காரு. உடனே வந்து இதை எப்படியாவது வந்து நம்ம கிட்ட கரெக்டாக டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தனியாக வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுறான். இந்த டைம் நம்ம ஹீரோ இன்னும் இதே விஷயத்தை தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆர்மியில் என்னென்ன போயிட்டுருக்கு, ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு இது பண்ணும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெவன்யூ மினிஸ்டர் தான் சொல்லிட்டு. அதனால் வந்து அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சீக்ரெட்டாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பூசலினை தான் கூப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ விசாரிக்க போகிறது வந்து ரெவன்யூ மினிஸ்டரோட வீட்டுக்கு, அங்கே வந்து டைட்டாக வந்து செக்யூரிட்டி இருக்கும், என்ன தடவை மாதிரி உன்னால் ஈஸியாக போக முடியாது, ஆனால் நீ போய் முக்கியமான எனக்கு ஒரு க்ளூ கண்டுபிடிக்கணும், அதனால் நீ அதை பற்றி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ எங்கே ரெக்கார்டு வந்து நீ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, அங்கே வேணாம், இது கூடு என்ன ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு பொண்ணு அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களாம் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதனால் அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்மெல் வந்து அதனால் நான் உனக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாம்பிராணி யூஸ் பண்ணினா நீ பொண்ணு அப்படின்றத யாராலையும் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிட முடியாது, உன் மேலே இருக்க அந்த ஸ்மெல் வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுத்து விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போவாங்க. இந்த டைம் நம்ம மினிஸ்டருக்கு வந்து தெரிய வரும், யாரும் இந்த மாதிரி வந்து கூடு பிளேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரெக்கார்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவன் பதறி போயிடுவான். ஏன்னா இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து கம்மியாக வச்சுருக்கானோ அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ல. அதான் ஃப்ராடுத்தனம் பண்ணி தானே மிலிட்ரிக்கு வந்து சப்ளைலாம் கம்மியாக அனுப்பியிருந்திருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாமே அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த ஊரை சுற்றியில் பக்கத்தில் எங்கெங்கே வந்து சீப்பாக வந்து அரிசியெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு அது மாதிரி எல்லா பக்கம் போய் வாங்கிட்டு இருப்பான். இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து இவனை வந்து ஃபுல்லாகவே நோட் பண்ணிகிட்டு இருக்காருல, அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட அசிஸ்டன்ட் டியானை கூப்பிட்டு, நமக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்கள்ல, நமக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுற மாதிரி நம்பிக்கையான ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி வியாபாரி மாதிரி நடித்து அவரை ஏமாற்ற சொல்லுன்னு சொல்லவும், அதே மாதிரியே போயிட்டு நாங்கள் வந்து வியாபாரின்னு சொல்லிட்டு மினிஸ்டரை வந்து நம்ப வைக்கிறாங்க. அது கூடவே சேர்த்து இந்த ஜெயிலில் இருப்பாங்கள்ல, சாகிறதுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி ஆட்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து 2 பேர் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இதுங்களை எதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்றத அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. கோர்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து சூஜின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா ராஜா முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். இது மாதிரி நேற்று நைட்டு வந்து ஜெயிலேருந்து 2 குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது என்னப்பா பெரிய விஷயம்னு கேட்கும்போது, அவங்கள பிடிச்சது பெரிய விஷயம் இல்லை ராஜா, அவங்க பிடிச்ச இடத்துல வந்து இந்த மாதிரி அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட்லேருந்து மிலிட்ரிக்கு சப்ளை பண்ணுவோம்ல தானியங்கள் எல்லாமே, அதுக்கான பை வந்து கிடச்சிருக்குது, இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்ட ராஜா வந்து ரொம்ப வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இது யாரோட இடத்துல கிடச்சிச்சு, எந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ரெவன்யூ மினிஸ்டரோட பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே எல்லாரும் வந்து அவரை வந்து பார்ப்பாங்களா, உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து என்ன பேசுகிற, அது ஒரு இடத்துல இல்லாமல் எப்படி வந்திருக்கும், நீ தான் ஃப்ராடுத்தனை எதுவும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது, இல்லை ராஜா, பல வருஷமாக அது வந்து காலியாக இருக்குது, யாரோ வந்து என்னை வந்து பழி போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆர்கியூ பண்ணுவானா. உடனே சூஜின் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வியாபாரி மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி வாங்கியிருந்திருப்பாங்களே அந்த விட்னஸ்ஸு, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவான். அதை பார்த்து ராஜா வந்து ஒரு மாதிரி ரொம்பவே டென்ஷனோட உச்சிக்கே போயிடுவார். இதை பார்த்தது நம்ம மினிஸ்டருக்குன்னு அவ்வளோதான், அப்படியே ஆடி போயிடுவா, எப்படா இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாமே நான் வாங்கினதுக்கான காரணம் வந்து சோல்ஜர்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்காக வாங்கினேன்னு சொல்லவும், அப்போ ராஜா கடுப்பாயிடுவார். ஏண்டா இதை நீ சோல்ஜருக்காக வாங்குற அப்படின்னா நான் நாட்டோட கருவூலத்துலேருந்து எடுத்து கொடுத்தேனே, அந்த அரிசி பருப்பெல்லாம் எங்கடா போச்சு, அதை என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நல்லா கார்னர் பண்ணி கேட்கும்போது அவன் வந்து திணறுவானா. உடனே ராஜா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இந்த விஷயத்த ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவன் என்னென்ன பண்ணியிருக்கா அப்படின்றது தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி க்ரௌன் பிரின்ஸ் தான் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருப்பாருல, அது கூட ஹீரோயின் பண்ணியிருந்திருப்பாங்களே, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது இந்த மாதிரி இந்த ரெவன்யூ மினிஸ்டர் தான் ஈச்சி கூட சேர்ந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கான், இந்த நாட்டோட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த எதிரி நாட்டுக்கு விற்றுருக்கான், அது மட்டும் கூடவே சேர்த்து இந்த நாட்டில் மிலிட்ரி சப்ளைனா இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து இவன் வந்து விற்று தின்றுருக்கான் அப்படின்றதெல்லாம் தெரியும். உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் வந்து போட்டுருவாங்க. உடனே இவன் சிறையில் தானே இப்போ இருக்கிறான், அவன் ஃபேமிலி எல்லாம் வெளியே கஷ்டம் தானே பட்டுட்ருக்கு, அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் தனியாக அந்த சிறையில் வந்து அவனை பார்ப்பாரு.
பார்த்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி வெளியில் இருக்க உன்னோட ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன்னு சொல்லவும், என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு உண்மைதான் வேணும், பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு செர்ரி பழத்தில் வந்து பாய்சன் வச்சாங்கல்ல, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லு, அதான் எனக்கு முக்கியம்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பாய்சன் வந்து நம்ம நாட்டிலேருந்து வரல, இந்த மாதிரி மேற்கு சைடில் இருக்க இடத்துலேருந்து தான் வந்திருக்கு, அது ரொம்ப சீக்ரெட்டான பாய்ச்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது கூடவே சேர்ந்து நீ இந்த விஷயத்த வந்து அடுத்து வந்து மேற்கொண்டு வந்து விசாரிச்சின்னா இது ரொம்ப கஷ்டப்படுவாடா அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுப்பான். அதெல்லாம் நீ சொல்ல வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அங்கேருந்து போயிடுவார். இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா பார்டரில் தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் சோல்ஜர்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து சம்பள பணம் போயிருந்திருக்காது, சாப்பாடு போயிருந்திருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல. அதனால் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கரப்ஷன் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுக்குறாங்க. இது கொடுக்கும்போது ஆர்மியில் சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோர்ட்டு வந்து நம்மளை கைவிடலை, ராஜா வந்து நமக்கு ஒன்று எதுவுமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது உத்வேகம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே அடுத்து வந்து இன்னும் தீவிரமாக வந்து பயிற்சி பண்ணுவாங்க. இப்போ ஆர்மி வந்து இப்போ வந்து எதிரி சைடு வந்து ஆர்மிலேருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா இவங்க பல மடங்கு வேகமாக போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தைரியம் வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த பணங்கள் எதுவுமே கொடுக்காம இத்தனை வருஷமாக இந்த சோல்ஜர்ஸ் வந்து பாடாப்படுத்திருந்துருக்காங்க. இது விஷயங்கள் எல்லாமே தெரியுதா. அதுக்கப்புறமேட்டுக்கு இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி போரில் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்களே ஒவ்வொருத்தவங்களுக்குமே நானே வந்து என்னோடய கையால் வந்து இந்த மாதிரி வந்து மெமரியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சிட்ருப்பான். அப்படி செஞ்சுட்டு அந்த நினைவு பலகை வைக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட கை வந்து காயமாயிரும். இது விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு கரெக்டாக கட்டி விடுவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து சின்ன சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, எதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது கூட அவனுக்கு பார்க்க எப்படி தோணுது அப்படின்னா இவங்க வந்து நமக்காக ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும், லைஃப்பில் வந்து இவங்க தான் நமக்கு பார்ட்னராக வேணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி இவங்க ஒரு சைடு போயிட்டு இருப்பாங்களா, அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட சீக்ரெட் கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான மிஷின் அப்படின்ற மாதிரி வர சொல்லுவாங்க. உடனே கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சார் மிஷின் சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணணும், யாரை வெட்டணும், யாரை குத்துன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஹீரோயினை வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து பறிச்சிடுவாங்களோன்னு தெரிஞ்சு, ஏன்னா நான் ரீசெண்டாக கூட பார்த்தேன் ஹீரோயினும் சரி என்னோட இளவரசரும் சரி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க, என்னடா இது நம்மள்ட்ட வந்து பெரிய வேலை கொடுப்பாருன்னு பார்த்தா இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதில் ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்களே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம்ல, அவங்கள வந்து எப்படியாவது வந்து உங்கள் பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. உடனே ஹீரோவும் ஆமாம் இதுதான் கரெக்டு, நான் கரெக்டாக பிளான் பண்ணணுடான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே எந்த தெருவில் வந்து இளவரசர் போகிறாரோ அதே தெருவுக்கு ஹீரோ வந்து போவார். அப்படி ஹீரோ வந்து கிராஸ் ஆகி போகும்போது ஹீரோவை சுற்றி 4-5 பேர் வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இளவரசர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை வந்து காப்பாற்றி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவார். நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு வந்து ப்ராப்பராக தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சிட்டிக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு அவங்க பிடிச்சதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டு 2 பேர் இதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸாக பேசிக்க மாட்டாங்களா, இப்போ தான் ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா தனக்கு வந்து இந்த நாட்டு மேலே என்னெல்லாம் அக்கறை இருக்குது, ஃப்யூச்சர் பிளான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது இளவரசருக்கு ஹீரோ வந்து இன்னுமே வந்து கொஞ்ச நாளில் வந்து சாக போகிறான், இருந்தாலுமே நாட்டு மேலே எவ்வளோ வந்து அக்கறையாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசே உருகி போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேர் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த சிட்டியை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வெளியில் போவாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது ஒரு இடம் வாங்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. திடீர்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குமா, உடனே பக்கத்தில் ஒரு குகை இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் தங்குவாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா மெக்ஜென்ட்ரல் எழுதி வச்சுருக்க ஒரு சில குறிப்புகள் வந்து இருக்கும். அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம இளவரசருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து புல்லரிச்சு போயிடும். ஏன்னா அவர் வந்து நாட்டை பற்றியும் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியும் ஒரு மாதிரி வந்து வீரத்தோடு எழுதியிருந்திருப்பாரா. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா பாரு இவர் வந்து ஒரு ஜெனரல், அவர் வந்து உன்னோட தாத்தா தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ வந்து ஒன்றுக்கு மேற்பட்டும் வந்து இங்கேருந்து வேஸ்ட் பண்ணாத, உன்னோட ஸ்கில் வந்து நாட்டுக்கு தான் தேவைப்படுது, உன்னோட தாத்தா மாதிரி நீ மிகப்பெரிய ஜென்ரலாக இரு, பார்டருக்கு போய் பேட்டில் பண்ணு, நம்ம நாட்டை வந்து காப்பாற்று, உன்னோட கனவை நிறைவேற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தவங்க எமோஷனலாக இருக்கும்போது பூஸ்டப் பண்ண இப்படி பூஸ்டப் ஆவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூண்டி விடுவார். இதை கேட்ட நம்ம இளவரசருக்கு ரத்தம் குதிச்சு ஆமாம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய
இந்த மாதிரி ஒரு ஆள் பார்டரில் இருந்தால் தான் பார்டரில் எந்த தப்பும் நடக்காது, மிலிட்டரிக்கு சப்ளைஸும் கரெக்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளும் உள்ளே வர மாட்டாங்க. நான் இப்பயே போகிறேன், பார்டருக்கு போகிறேன், நாட்டை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நாட்டை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம ஹீரோக்குள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஒரு விக்கெட் அவுட்டு, நம்ம ஹீரோயினை இனிமேல் ப்ராப்பராக லவ் பண்ணலாம், எவனும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோவோட பிளானும் இதுதான். ரீஜென்ட்ரை வந்து ரொம்பவுமே வந்து வீரமான ஒரு ஜெனரல். அவர் வந்து பார்டரில் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவரோட ஆம்பிஷனே இருக்கும். அதுதான் அவரோட வீக்னஸும் கூட. ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுதான், மைனஸும் அதுதான். அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி வேணும்னே தன்னை அட்டாக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி விட்டு இந்த மாதிரி சிட்டிக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்து விட்டு அவருக்கு அதான் ஆல்ரெடி குறிப்புகள் பார்த்தோம்னா இந்த டயத்தில் இந்த இடத்துல மழை பெய்யினா தெரியும்ல, அந்த மாதிரி எல்லாமே இவங்க செட் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. உடனே தன்னோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து சந்தோஷமாக இருப்பார். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, இப்போ தான் ஒரு விக்கெட் நவுத்திருக்காரு, இன்னும் எத்தனை பேர் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி வரப்போகிறாங்க, ஹீரோ எப்படி டேக்கிள் பண்ணுறாரு, ஹீரோயின் ஒரு வேளை கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க வைப்பாரான்றதுனா அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.